அண்ணா இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. நான் இவங்க ரெட்டின் ஜெர்சிண்ணா. சரிங்கண்ணா. இவங்க ஒரு 3ஆயிரத்துக்குண்ணா. 3ஆயிரத்து மாடுங்களாண்ணா? புதுவாய் மாடுங்கண்ணா. புதுவாய் தான். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொம்பு பட்டி பார்த்து கொம்பு தானே இவங்க. சரிங்கண்ணா. லட்சணமா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கரவத்தரமா இருக்கும். ரெட்டின் ஜெர்சிங்க நல்ல கரவத்தரமா இருக்கும். சரிங்கண்ணா. இவங்க வந்து இந்த மாதிரி பால் மாட்டுல பால் டெஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு. டெஸ்ட்டுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. டெஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா கரை வந்து இவங்க வந்து 17 பீஸ் இருந்தாங்கண்ணா. போன கண்ணு. ஆமாண்ணா. சரிங்க. 2ஆம் கண்ணில் 17 பீஸ் இருந்தாங்க. சரிங்கண்ணா. நம்ம 3ஆம் கண்ணில் 5 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. கரை எச்சாதான் நம்ம கம்மி சொல்லி தான் கம்மியாக சொல்லி கொடுத்தா நல்லதுண்ணா. சரிங்க. நம்ம அங்கே போய் வரலினா நம்மள்ட்ட சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் நான் 5 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன் அதை. சரிங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட திறமை பார்த்தீங்கன்னா நல்லா சாதாரண டைப்புண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ஒரு மடியம் சார். ரெட்டை மடி வாங்கலாட்டுங்கண்ணா. ரெட்டை முடி பாருங்கண்ணா. பழவு மாதிரி இருப்பாங்க ரெட்டை முடி. சரிங்கண்ணா. சரிங்க. குணமனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது கண்ணி எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் ஒரு வாரத்தில் கண்டு போட்டுருவோம். ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க. பாருங்க தெரியும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க கொண்டு தெரியும். அதே மாதிரி பை லூசு பாருங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு சரியா இருக்கு. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்படியே குணமரத்தை காமிச்சிருங்கண்ணா. நான் குணமரத்தை காமிக்கிறது. இந்த குணமரத்தை பாருங்க. நம்ம மாடு அவங்க பிடிக்கிறது பாருங்க. இந்த சரிங்கண்ணா. இங்க எப்படி வந்து நம்ம பீசுறது நல்லா இருக்குண்ணா. சரிங்கண்ணா. காம்பு சாப்பிட்டா இருக்குங்கண்ணா.